தான் கேட்டேன் அவங்கள்ட்ட 3000 to 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்ததுலேருந்து உங்களோட அந்த லவ், அந்த கைத்தட்டல், அந்த சத்தம் இதெல்லாம் எனக்கு பயங்கரமாக இருக்காது. பட் அதை தாண்டி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை சொல்லிடுறேன். இந்த ட்ரெய்லர் ப்ளே பண்ணும்பொழுது எனக்கு சாய் பல்லவிக்கு நீங்கள் கை தட்டினீங்க, ஓகே, அது நல்லா இருக்கும். பட் அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது மேஜர் முகுந்த் அவர்களோட விஷுவல் காட்டும்போது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டைலாக், திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மின்னு சொல்லும்போது ஸோ நாங்கள் என்ன நினச்சி எடுத்தோமோ அது பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க. இது வந்து மேஜர் முகுந்த் அவர்களுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நினச்சோம். அந்த நீங்கள் செலிப்ரேட் பண்ணதில், இந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த காலேஜில் ரிலேட்டாக பண்ண நினச்சதுக்கு ரீசனும் அதான். ஏன்னா உங்களை மாதிரி யங் ஜென்ரேஷன்ஸ் உங்கள்கிட்ட தான் இந்த எனர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள்லாம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகும்போது இது மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் திங், இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ், அவங்களோட குறிப்பாக அவங்களுடைய ஃபேமிலிஸ், இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும். அந்த ரெஸ்பெக்டை இங்கே இருக்க நீங்கள் கொடுத்த. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் சொல்லுவாங்க, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு வந்து என்ன டீட்டெயிலாக இதை பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது. அதை நான் இங்கே பார்த்துட்டேன். நான் இங்கே எல்லாருமே அண்ட் தேங்க்யூ காலேஜில் இருக்க மேனேஜ்மெண்ட், ஆதித்யா அவங்களுக்கும், பிரின்சிபல், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். நான் 8:55 வந்துட்டேன். 9 o'clock சொல்லியிருந்தோம். நான் என் காலேஜ் கூட இவ்வளோ ஷார்ப்பாக போனதில்லை. உங்களுக்கு 8:30 start ஆயிடும் சார். ஃபர்ஸ்ட் பேட்ச் 8:30 to 8:45 they have to be inside. ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு முடியும்? 1:30 to 2 o'clock அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாமே. 4 மணியா? 4 மணியா? ஆமா சார். இது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சீக்கிரம். அதான் நான் யோசிச்சேன், இன்ஜினியரிங் காலேஜ்ல 1 மணிக்கு தான் விட்டுறாங்க. 4 மணியா? எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு காலேஜ் டைமிங் ஞாபகம் இருக்கு. நான் எப்போ போனேன் வந்தேன்னு தான் ஞாபகம் இல்லை. நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். நான் மறந்து போய் எல்லா காலேஜ்லயும் போயிட்டு நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு இன்ஜினியர். நான் கிராஜுவேட் ஆனதே நான் மறந்துட்டேன். நான் ஏன்னா ஒரு 2 செமஸ்டர் தள்ளி ஆனேன். அதனால கொஞ்சம் சார், நீங்க பெரிய ஹீரோ ஆனதுனால நம்ம இன்ஜினியரிங் எல்லாம் அப்படியே தள்ளி நிக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்ல, பட் நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சதுனாலதான், நான் கல்ச்சரல்ஸ் எல்லாம் போனதுனாலதான் இந்த பேஜ்ல நிக்கிறேன். ஒரு மோட்டிவேஷனா வேர்ட்ஸ் எடுத்துக்கங்க. இன்ஜினியரிங்ல படிச்சு அவர் பெரிய ஆளா இருக்காருன்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஏன்னா இங்க இருக்கிற நம்மளுடைய இன்ஜினியரிங்ல இருக்கிற முக்கியமா இந்த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, M1, M2, M3, அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரீட் மேக்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தெரியல. மகனே, இதை படிச்சு பாஸ் ஆகிட்டீங்கன்னா லைஃப்ல எதை வேணாலும் சாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வரும். நான் அந்த ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி இப்போ வரைக்கும் அது என்னன்னு தெரியாது. ஆனா அதை மனப்பாடம் பண்ணியோ படிச்சோ புரிஞ்சோ அந்த 36 வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். அந்த ஒரு பேப்பர் தான் கடைசி வரைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஓரளவுக்கு படிச்சேன் நான். ஸோ இங்க இன்ஜினியரிங்ல இருந்து அந்த லேர்னிங். பட் ஒரு கல்ச்சரல்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து இது எப்படியாவது நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி அப்போ 1000-2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நல்ல வேலை வந்தவொடனே வந்து கை தட்டி என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நான் கல்ச்சரல்ஸ் எல்லாம் போகும்போது வெயிட் பண்ணுவாங்க, இவன் என்னதான் பண்ணுவான் ஸ்டேஜ் ஏறி, இப்போ பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி. நானும் இந்த மாதிரி அந்த மாதிரி கூட்டத்திலாம் இருந்து நிறைய பேரை கலாய்ச்சிருக்கேன் நானும். ஸோ அப்போ வந்து நான் கல்ச்சுரல்ஸை வந்து கரெக்டாக பண்ணணும், சின்சியரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நான். பட் அன்னைக்கு அதை சின்சியரா எடுத்துக்கிட்டது எவ்வளவு நல்லதுன்னு இன்னைக்கு உங்களுடைய அன்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியுது. இதை விட என்ன லைஃப்ல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு. அண்ட் எல்லாரும் காலேஜ் என்ஜாய் பண்றீங்களா? காலேஜ் லைஃப்ல என்னப்பா இல்லைன்றீங்க? டீச்சர்ஸ் அவங்களுடைய கடமை வந்து நம்மளை படிக்க சொல்றது, கரெக்டா இருக்க சொல்றதுதான். இதுக்குள்ள நீங்க உங்களுடைய நண்பர்களை கரெக்டா தேர்ந்தெடுத்து இந்த லைஃப், இந்த 4 years என்ஜாய் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் லைஃப்ல சக்சஸ் வரும், நிறைய பேருக்கு ஃபேம் வரும், மணி வரும், அதுக்கப்புறம் ஃபேமிலி வரும், எல்லாமே இருக்கும். ஆனா இந்த 4 years இருக்குல்ல,
இது சான்ஸே லைஃப்ல திரும்பி வரவே வராது, எனக்கு ஆசையா இருக்கு இந்த லைஃப்பை வாழணும்னு சொல்லி இப்ப நீங்க அதை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. வாட் எவர் த ப்ரெஷர் இஸ், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, எப்பவும் ஹாப்பியா இருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலேஜ் போகும்போது எனக்கு இங்க இருக்கும்போதெல்லாம் அப்படியே நம்ம காலேஜ் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அண்ட் நான் ட்ரெய்லருக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்ல எனக்கு பயங்கர எமோஷனலா இருந்தது. அப்ப கரெக்டா சொன்னாங்க இந்த படத்தோட சக்சஸ் இங்க தெரிஞ்சதுன்னு சொல்லி. எனக்கு உண்மையிலேயே இந்த படத்தோட சக்சஸ் இங்க இன்னைக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூனிஃபார்ம் போட்டு அந்த பேட்டியில ஒரு சின்ன இன்டர்வியூல சொன்னீங்க எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த யூனிஃபார்ம லாஸ்ட் அந்த யூனிஃபார்ம் மெமரியா என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சேன் நான். அது எப்பவுமே இருக்கும். இப்போ அந்த யூனிஃபார்ம் இனிமே இதுக்கப்புறம் வேற ரோல் பண்ணும்பொழுது போடலாம். பட் எனக்கு அந்த யூனிஃபார்ம் தாண்டி அந்த நேம் பேட்ச் தான் முக்கியமா பட்டுச்சு, முகுந்த் அப்படின்ற. இதுக்கப்புறம் அது இப்ப இந்த படம் பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி இப்ப ட்ரெய்லர் பார்த்து கொடுத்த அப்ரிசியேஷன், படம் பார்த்து இவங்க கொடுக்க போற அப்ரிசியேஷன்னால அது எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா மிஸ் பண்ண மாட்டேன் இவங்களோட அப்ரிசியேஷன்ல இருந்து. அது இருக்கும். அந்த லாஸ்ட் இல்ல எனக்குள்ள ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எனக்குள்ள வந்திருக்கதை நான் உணர்ந்தேன். நான் மேபி இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்த யூனிஃபார்மும் இந்த ரோலும் இந்த படமும் இருக்கலாம். அது அந்த காமெடி டைமிங் கலாய்க்கிறது எல்லாம் அது எப்பவுமே அது எனக்கு தெரிஞ்சு கூடவே பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்பவுமே இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. பட் அது வந்து இந்த கேரக்டருக்குள்ள கொண்டு வரல. ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் பண்றோம் இல்ல இப்படி ஒரு கிளைமேக்ஸ் பண்றோன்றதுக்காக பண்ணப்பட்டது இல்லை. நம்மள மாதிரி ஒருத்தர் தான் மேஜர் முகுந்த். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து இப்படி ஒரு ட்ரீமோட போய் இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அது ஸோ அந்த கேரக்டரா மாறும் பொழுது அதெல்லாம் பண்றதுக்கு மைண்டுக்கே போல. பட் ஷூட்டிங் மிச்ச டைம்லாம் கலகலப்பான எப்பவும் போலதான் இருந்தது. கலகலப்பா இருக்காது. நான் கொஞ்சம் அப்படி இருப்பேன். நான் செட் வந்து டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நீங்க என்ன பாக்குறீங்க உங்க காலேஜ்ல பிரின்சிபால் டீச்சர்லாம் ஸ்ட்ரிக்டா, அவங்கலாம் ஸ்ட்ரிக்டாவே இருக்க முடியாது. அவர் மாதிரிலாம் அவர்லாம் அப்படியே டென்ஷன்லயே சுத்திட்டே இருப்பாப்ல. என் ஃப்ரெண்டு தான் அவரு, ஸ்டில் அவர் அப்படிதான். அதனால அவங்க எல்லாம் கொஞ்சம் சீரியஸாவே தான் இருப்பாங்க. சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க விஷயம் ஷேர் பண்ணலாம். இல்ல இந்த ரோல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது மன ரீதியா தான். ஏன்னா இதுக்குள்ள அவ்வளோ டஃப்பான விஷயங்கள். ஏன்னா அதே மாதிரி ஒரு ஆக்டரா நான் இது வரைக்கும் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேனோ அது எதுவுமே இதுல பண்ண முடியாது. ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் எதுவுமே இதில் பண்ண முடியாது. ஸோ இதில் டோட்டலாக வேற ஒன்றா மாறி நிற்கணுன்றதை ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் கதை கேட்டது, படித்தது, இந்த முகுந்த் அவர்களுடைய ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, அண்ட் இந்து ரெபேக்கா அவங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மஸ்ட். இப்போ இதில் பார்க்கும்பொழுது அந்த ஆர்மி இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பண்ணணும்னா நம்ம உண்மையிலேயே அந்த ஸ்டாமினாவோட இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஷூட் பண்ணால் கூட இதெல்லாம் பண்ணதுனால தான் அங்கே எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா நான் ஜிம்முக்கு போய் பயங்கரமா வெயிட்டை தூக்குற ஆள்லாம் கிடையாது. சும்மா பேசிக்கா அப்படியே லைட்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆள் தான். இந்த ரோலுக்கு அது பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் ஏதோ பாருங்க நான் ஏதோ கட்டியா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.